மேடம், இப்போ மறைந்த தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது நேற்று கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு இந்த விருதினை வழங்கியிருக்கு. எப்படி பார்க்கணும் தமிழகத்தில்? இல்லை, தமிழகத்தை சார்ந்த சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கியதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர்கள் தான் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் மிகவும் குறிப்பாக இருந்தார்கள். ஏனென்றால் அவரது திரைச்சேவை, அவரது சமூக சேவை எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்ற வகையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் இது அரசியல் சாயம் இல்லாமல், அரசியல் சார்பு இல்லாமல், அதே நேரத்தில் ஒரு நடுநிலையாக, சில நேரங்கள்லாம் அது கூட்டணியில் இருந்தால் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், கூட்டணியில் இல்லைன்னா அங்கீகாரம் கிடைக்காது. அப்படி இல்லாமல் அவர் நடுநிலையாக அவரை மிகுந்த ஒரு அன்போடு அவர் மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறார் என்பது தான் எனது கருத்தாக இருக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தனிப்பட்ட முறையில், ஏனென்றால் அவர் மறைந்த போது கூட அவருக்கு அஞ்சலி செலுத்தியதாக இருக்கட்டும், அவர் கலந்து கொண்ட கூட்டத்தில் நினைவாக அவரை குறிப்பிட்டதாக இருக்கட்டும், மிகவும் அன்போடு பழக தமிழர்களுக்கு என்னென்ன அங்கீகாரம் கொடுக்கப்படுவோம் அதெல்லாம் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கொடுப்பார்கள் என்பதற்கு சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம். அவரும் அதற்கு தகுதியானவர். அவர் பொது வாழ்க்கையிலும் சரி, திரை வாழ்க்கையிலும் சரி, ஒரு மிகுந்த மரியாதையான ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி தந்திருந்தார். இன்று அவர் இருக்கும்பொழுது உள்ள திரையுலகம் இன்னைக்கு இருக்குதா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டு இருக்கிறது. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சகோதரர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை, பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். எந்த மாற்றங்கள் இருந்தாலும், எந்த கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும், அரசியல் நாகரிகம் எல்லாவற்றிலும் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். நன்றிப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.